வணக்கம் ஆனந்தி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் வயிற்று வலி காரணமாக சிகிச்சைக்கு வந்த இளைஞர் காலாவதியான மாத்திரைகள் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு கூறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்துள்ள விலகூரை சேர்ந்தவர் சிவா பகத்சிங். இவர் கடந்த 11ஆம் தேதி வயிற்று வலி காரணமாக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்துள்ளார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் சிகிச்சையுடன் மாத்திரைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. மாத்திரையை வாங்கி 2 தினங்களாக உட்கொண்டவர் யதார்த்தமாக இன்று அவர் மாத்திரையை ஆய்வு செய்து பார்த்தபோது அது கடந்த 2023 முதல் 2025 மே வரை செல்லுபடியாகும் என அதுல பிரிண்ட் பண்ண இருக்கிறதா சொல்ல குற்றம் சாட்டி பிறகு காலாவதியான மாத்திரைகள் வழங்கியதாக மேற்கொண்டு தனக்கு வழங்கப்பட்ட மாத்திரை உட்கொண்டதால் மேலும் வயிற்றுவலி அதிகரித்ததாகவும் இன்று அரசு மருத்துவமனைக்கு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து மருத்துவமனை அலுவலர் அசாருதீனை நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது மருத்துவமனையில் காலாவதியான மாத்திரைகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என உறுதியாக தெரிவித்தார். இருந்தால் ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனை நாடும் நிலையில் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து ஒரு தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையா இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.